சொல்வதற்காக இருக்கிறது. அதில் 2 பக்கம் வாதாடினாங்க. கடைசியாக நீதிபதிகள் கொஞ்சம் கடுமையான வைத்திருக்கிறார்கள். அப்படியானால் இதில் நீதியும் இருக்கிறது, இரக்கமும் இருக்கிறது, கோபமும் இருக்கிறது, கடுமையும் இருக்கிறது. இதில் விஜய் அந்த கட்சியோட தலைவர் கைது செய்யப்படணுன்ற ஒரு கோரிக்கையும் முன்வைக்கப்படுது பொதுமக்கள் தரப்பில் இருந்து. நாங்கள் யாரையும் அனாவசியமாக தளபதி அரசு கைது செய்யாது. ஆனால் ஆதாரங்கள் இருந்து தவிர்க்க முடியாமல் இருந்தால் அப்பொழுது தன் கடமையை சர்க்கார் செய்யும். எனவே வீண் பயத்தோடு அவர்கள் பிரார்த்தி கொண்டிருக்க தேவையில்லை. இதில் விஜயோட வாகனத்தை பறிமுதல் செய்யவும் நீதிமன்றம் சொல்லியிருக்குது. அது எப்படி எடுத்துக்கிறதுங்க? அவங்களோட வாகனம் ஏன் கேள்வி கேட்டிருக்காங்க தமிழக அரசு, அன்னைக்கே ஏன் அந்த வாகனத்தை பறிமுதல் பண்ணல, வழக்கு பதிவு பண்ணலன்னு சொல்லிட்டு. அது தொடர்பான புலனாய்வுகளை அங்கே அதிகமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு முதல்வர் அவர்கள் அதற்கு வேண்டி எப்பொழுது வேண்டுமோ நடவடிக்கை எடுப்பார். ஏன்னா நீதிமன்றம் பல வழிகாட்டுதல்களையும் இதுக்கப்புறம் அறிவிச்சிருக்குது. இப்போ முதலமைச்சர் பேசுகிறப்ப கூட இனி ஒரு சம்பவம் இது போன்ற நடக்காத வண்ணம் தமிழகத்துக்கு பல விதத்தில் தமிழ்நாடு முன்னோடியாக இருக்குது இந்தியாவுக்கு. இந்த கூட்ட நெரிசல் சம்பவத்தில் இனி முன்னோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இந்த சம்பவம் மூலிமா மற்ற கட்சியினரும் நாம என்ன உணர வேண்டியது இருக்குங்க? கரூர் சம்பவம் தொடர்பாக நீங்கள் என்ன ஷார்ட்டாக கிடக்குன்னு கரூர் சம்பவம் தொடர்பாக மற்ற கட்சிகள் உணர வேண்டியது என்னன்னு நினைக்கிறீங்க ஒரு சீனியர் பொலிட்டிஷியனா? கரூர் இஷ்யூ இருக்கு இல்லையா, நிறைய பேர் கூடி ஒரே இடத்துல 41 பேர் இறந்துட்டாங்கல்ல. இந்த சம்பவத்திலிருந்து எல்லா கட்சியுமே கத்துக்க வேண்டியது என்னன்றது ஒரு சீனியர் பொலிட்டிஷியன் என்ன நினைக்கிறீங்க? பொதுவாக எல்லா கட்சிகளும் அவர்களுக்கு எவ்வளவு கூட்டம் வரும் என்பது அவர்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு நாம் பேசுகிற இடம் அல்லது நிகழ்ச்சி நடத்துகிற இடம் போதுமானதா என்று அவர்கள் சொல்ல வேண்டும். ஆகையினால் தான் அதையும் சொல்கிறார்கள், இவ்வளோ கூட்டம் வருவதை எங்கேயாவது மைதானத்தை வைத்திருக்கலாம். அதனால் வேண்டுமென்றே மக்கள் நெருக்கமாக இங்கே இருக்கிற பாதையில் வைத்துவிட்டு அதுக்கு மேலே அவர்களோட நெரிசல் ஏற்பட்டு அதனால் உயிர் இழக்கிற 41 பேர் சாகிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆகையினால் முதலில் அந்தந்த கட்சிகள் அவருடைய நிலைமைக்கேற்ப இடங்களை தேர்வு செய்ய வேண்டும்.